அப்சரா கிளாசிக். இது வாழ்வின் வசந்தம். சிவராத்திரியின் 4 கால பூஜை பலன்கள். ஒவ்வொரு சிவாலயத்திலும் மகா சிவராத்திரி நாளன்று 4 கால பூஜை நடைபெறும். ஒவ்வொரு கோவிலிலும் ஒவ்வொரு விதமான நேரத்தை பின்பற்றுவார்கள். ஆனால் கண்டிப்பான முறையில் 4 கால பூஜை என்பதை செய்வார்கள். அப்படி செய்யக்கூடிய ஒவ்வொரு கால பூஜைக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் இருக்கிறது என்றும், அந்த நேரத்தில் சிவபெருமானை வழிபாடு செய்பவர்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் என்று தெரிந்து கொள்ளலாம். முதல் கால பூஜை நேரத்தில் பிரம்மா சிவபெருமானை வழிபாடு செய்தார் என்று கூறப்படுகிறது. அந்த பூஜைக்கு நாம் நல்லெண்ணெய், சந்தனாதி தைலம், அபிஷேகத்திற்காக பால், தயிர், நெய் போன்றவற்றை வாங்கி தர வேண்டும். மேலும் வில்வ இலைகளையும் வாங்கி தர வேண்டும். இதோடு முதல் கால பூஜைக்கு வெண்பொங்கலை நெய்வேத்தியமாக தருவதன் மூலம், வெண்பொங்கல் செய்வதற்கு தேவையான பொருட்களை வாங்கி தருவதன் மூலமும் நம் வாழ்வில் இருக்கக்கூடிய தோஷங்களும் தடைகளும் நீக்கும் என்று சொல்லப்படுகிறது. 2ஆம் கால பூஜை என்பது விஷ்ணு பகவான் சிவபெருமானை வழிபட்ட காலமாகும். இந்த நேரத்தில் நடக்கக்கூடிய அபிஷேகத்திற்கு இளநீர், பஞ்சாமிர்தம், தேன், பால் போன்ற பொருட்களை வாங்கி தர வேண்டும். மேலும் வாசனை மிகுந்த மலர்களையும் வாங்கி தர வேண்டும். நெய்வேத்தியமாக சர்க்கரை பொங்கல் அல்லது பால் பாயாசம் போன்ற இனிப்பு பொருட்களை தயார் செய்து தரலாம், அல்லது தயார் செய்வதற்கு தேவையான பொருட்களை வாங்கி தரலாம். இப்படி செய்வதன் மூலம் லக்ஷ்மி கடாட்சம் கிடைப்பதோடு சகல சௌபாகியமும் பெறுவோம். 3ஆம் கால பூஜை என்பது அம்பிகை சிவபெருமானை வழிபட்ட காலமாகும். இந்த நேரத்தில் நடக்கக்கூடிய அபிஷேகத்திற்கு தேன் வாங்கி தர வேண்டும். மேலும் தாளம்பூ, வில்வ இலை போன்றவற்றையும் வாங்கி தருவது சிறந்த பலனை தரும். இந்த பூஜையில் கலந்து கொள்பவர்களுக்கு சிறந்த கல்வி அறிவும் ஆரோக்கியமும் செல்வாக்கும் உயரும் என்று கூறப்படுகிறது. 4ஆம் கால பூஜை சமயத்தில் தேவர்களும் ரிஷிகளும் முனிவர்களும் சிவபெருமானை வழிபாடு செய்வார்களாம். அந்த நேரத்தில் நடக்கக்கூடிய அபிஷேகத்திற்கு பால், பழம், கரும்புச்சாறு போன்றவற்றை வாங்கி தர வேண்டும். மேலும் நெய்வேத்தியமாக சுத்த அன்னத்தை, அதாவது வடித்த சாதத்தை படைப்பார்களாம். அந்த சாதத்திற்கு தேவையான அரிசி மற்றும் நெய்யை வாங்கி தருவது நல்ல பலனை தரும். இப்படி நாம் அந்த நேரத்தில் செய்யக்கூடிய பூஜையில் கலந்து கொள்வதன் மூலம் சகல செல்வங்களும் பெறுவதோடு அனைத்து விதமான நன்மைகளும் கிடைக்கும். மேலும் நாம் வைக்கக்கூடிய வேண்டுதலும் நிறைவேறும். அப்சரா கிளாசிக் சேனலை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்.